கடைசியா எப்ப தெரிய வந்துச்சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இனிமேல் இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனமே இல்லப்பா அப்படின்னு எப்ப தெரியும்? ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹி தபர்ரஅ. எப்ப இவர்கள் அல்லாஹ்வுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் எதிரின்னு தெரிய வந்துச்சோ அந்த தந்தையை விட்டு விலகி வந்துட்டான். தபர்ரஅ, அந்த தந்தையை விட்டு வெளியே விலகி வந்துட்டான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள் அந்த மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும், எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அது பெரிய ஒரு ஸ்டோரி. சின்ன சிலைகள்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலைகிட்ட வந்து கம்பை கொடுத்து வச்சுட்டாங்க. பின்பு அந்த மக்கள்லாம் வராங்க, யார் இப்படி பண்ணதுன்னு கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்குறப்ப இப்ராஹிம் சொல்றாங்க, அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைக்கிறப்ப அந்த சிலைகளை எல்லாம் உடைக்கிறப்ப அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உடைக்கிறப்ப அந்த சிலைகள்கிட்ட போய் கேட்பாங்களாம், கோல அல தஅகுலூன் மாலக்கும் லா தன்திகூன். நீங்க சாப்பிட மாட்டீங்களா? உணவு படைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, உணவு எடுத்து காமிச்சு நீ சாப்பிடுங்க. அது ரொம்ப அந்த சிலைகளை வந்து ரொம்ப உதாசனப்படுத்துறாங்க. நீ சாப்பிடுங்களேன். அலா தஅகுலூன், சாப்பிட மாட்டீங்களா? மாலக்கும் லா தன்திகூன், நீங்க ஏன் உங்களால ஒண்ணுமே பேச முடிய மாட்டேங்குது? சிலைகளை பார்த்து கேட்டு கேட்டு அடி போடுறாங்க, உடைக்கிறாங்க. இப்ப இந்த மக்கள்லாம் வராங்க, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மக்கள்லாம் வராங்க. அப்ப இப்ராஹிம் கேட்கிறப்ப قال بل فعله كبيرهم, அதோ பெருசாக நிக்குது பாத்தீங்களா சிலை, அதுதான் பண்ணிச்சு சொல்லிட்டு கபீருக்கும் ஹாதா, இதுதான் பண்ணிச்சு. ஃபஸ்அலூஹும், அதுகிட்ட போய் கேளுங்க. இன் கானூ யன்திகூன், அதால பேச முடிஞ்சால் அதுகிட்ட போய் கேளுங்கன்ட்டு சொல்றாங்க. மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவங்கதான் கையால் உருவாக்குனது, அதில் பேசவும் முடியாது, ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்ட்டு மக்களுக்கு தெரியும். நீ இருக்க மக்களுக்கும் தெரியும், அன்னைக்கு இருந்த மக்களுக்கும் தெரிஞ்சிச்சு. உடனே மக்கள்லாம் கோவப்படுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிச்சாக வேண்டும் என்று பெரிய ஒரு கூடாரத்தை உண்டாக்குறாங்க. நெருப்பு பந்தத்தை உண்டாக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி அங்கே போடுறாங்க. அவன் போடுறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே எனக்கு பாதுகாவலன். மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அனுபவிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு முன்னாடி நெருப்பு இருக்கு, இப்படி சொல்லிட்டாங்க. அல்லாஹ் விட்டுட்டான் அவங்கள. யோசிச்சு பாருங்க. நெருப்போட இயற்கை ஃபித்ரா என்னது? சுடும். அந்த இயற்கையே இப்ராஹிமுக்காக அல்லாஹ் மாத்தினான். அந்த நெருப்புக்கு சுடுகிற ஆற்றல் கொடுத்தது அல்லாஹ். தானா சுடல அந்த நெருப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கொடுத்த ஆற்றலை திரும்ப பெறத்துக்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அந்த அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இருக்கிறான், சலாமன் வ பர்தன் இப்ராஹிம், ரொம்ப சலாமத்தாக குழுகுழுன்ட்டு. ஏன்னா இப்ராஹிம் என்று சொல்றாங்க. அது இயற்கையை மாத்தினவன் அல்லாஹ்.